என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ரொம்ப நெருங்கிய சொந்தம், க்ளோஸ் சர்க்கிளாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க இங்கே வந்தாங்கன்னா எவ்வளோ தூரம் கவனிக்க முடியுமோ கவனிங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதாவது கஷ்டப்படுற டைமில் ஏதாவது பணம் கேட்டால் கூட கொடுங்க, தப்பு இல்லை. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோன்னா, நம்ம ஒரு காய்கறி கடை வச்சுருப்போம், இல்லைன்னா ஒரு மளிகை கடை வச்சுருப்போம், இல்லைன்னா ஒரு சலூன் கடை வச்சுருப்போம், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்போம். நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வேலை பார்த்து நல்லா இருப்போம். பட் அப்போ அவங்க வந்து போகும்போது ஒரு வாரத்துக்கு இவ்வளோ லோடு போகுது, ஒரு கணிசமான லாபம் கிடைக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு 100 பேர் முடிவெட்ட வராங்க, ஒரு கணிசமாக இவ்வளோ லாபம் கிடைக்குது. காய்கறிகள்லாம் இவ்வளோக்கு வாங்குகிறேன், இவ்வளோக்கு விற்கிறேன், அதனால் எனக்கு இவ்வளோ கணிசமாக லாபம் கிடைக்குது அப்படின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருப்போம். அப்போ அவங்களும் கஷ்டத்துக்காக இப்படிலாம் இருக்கா, அப்படிலாம் இருக்கா, எனக்கும் ஏதாவது ஒரு தொழில் ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு எமோஷ்னலாக நம்மளோட நெருங்கிய சொந்தம், நம்மளுக்கு இந்த க்ளோஸ் சர்க்கிள் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ஏதாவது உங்களுக்கு தான் மற்ற தொழிலெலாம் எதுவும் தெரியாது இல்லையா, அப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலே வந்து இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் கூட பண்ணுன்னா இப்படி செய்யலாம், இப்படி இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் கலந்து பேசுவீங்க. இதையெல்லாம் நம்ம ஆளுங்க கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை முழுசாக தெரியாமையோ ஆப்போசிட்லேயே கடையை போட்டு பொட்டலம் போட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா முடி வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா காய்கறி லோடு இறக்கிடுவாங்க. இதை என்னடான்னு போயிட்டு நம்ம கேட்க போனால், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் எந்த தொழிலுமே பண்ணக்கூடாதா, நாங்கள் சம்பாதிக்கக்கூடாதா, எங்கள் மேலே நீங்கள் பொறாமப்படுறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். க்ளோஸ் சர்க்கிளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க. பட் ஆனால் நீங்கள் செய்கிற தொழிலை, உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்கள் சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா அது நமக்கே வந்து பெருசாக விடிஞ்சிடும். அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.